வீட்ல இருந்தது ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணுமா? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, இது அண்டா இல்ல குடம். இங்க பத்திரிகையாளரா இல்ல ஒரு கட்சியின் ஆதரவாளரா? அவங்க ஏன் பத்திரிகையாளர்னு கூப்பிடணும்? இந்த வாடகை வாயிர்கள் வச்சிருக்காங்க. அதான் வீட்டை வாடகைக்கு விடுறவன், கடையை வாடகைக்கு விடுறவன், சைக்கிள் வாடகைக்கு விடுறவன், கார் வாடகைக்கு விடுறவன், நிலத்தை கூட ஒத்தி கொடுக்குறவன், அதெல்லாம் இருக்கான். ஆனா வாய வாடகைக்கு விட்டவன பத்திரிக்கையா வாயை வாடகைக்கு விட்டு பழப்பேன். இவருக்கு இதான் வேலை. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. போ இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்போ இவங்க திமுக ஆதரவாளர்னே பேசட்டுமே, திமுகவினுடைய அனுதாபியாவே இருக்கட்டுமே, இல்ல திமுக காரனே சொல்லுவோம். பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஏன் வராங்க? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இங்க பத்திரிகையாளரா இல்ல ஒரு கட்சியின் ஆதரவாளரா? சீப்பு செந்திலுக்கு என்ன வேலைப்ப? தினந்தோறும் போர்ட் ஆபீஸ் வச்சுட்டு திமுகவுக்கு போர்ட் ஆபீஸ் கேட்டா இல்லையா? ஏன் இந்த விமர்சனம்? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த கேள்வி துக்ளக் ஷோவை பார்த்து ஏன் யாரும் எழுப்பல? எப்படியோ தமிழை வாசி தெரிஞ்சு உள்ள வந்துட்டான். தமிழ் வாசிப்பாளர்களும் பத்திரிகையாளர் ஆயிட்டான். இதுதான் பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. செய்தி வாசிப்பாளர்களை அவனும் பத்திரிகையாளர் வேற வேற, செய்தி வாசிப்பாளர்களும் பத்திரிகையாளர் ஆயிட்டான். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ப்ராடக்ட். ரொம்ப கேவலமான ப்ராடக்ட். கர்மா என்ன இப்படி நாறுது? அப்ப துக்ளக் ஷோ பத்திரிகையாளர், திரு ரங்கராஜ் அவர்கள் பத்திரிகையாளர், செந்தில்வேலோ, கார்த்திகேயனோ, கார்த்திகை செல்வனோ, சுகிதா சாரங்கராஜோ, குணசேகரன்களோ இவர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இது பிரஸ்டிடியூட்டா மாறுது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கலைஞரை ஆதரிக்கும் நீ பத்திரிகையாளரா? டேய், கலைஞரே பத்திரிகையாளரா? ஜோக் இல்ல இல்லையா? கலைஞரே பத்திரிகையாளர், ஆசிரியர். அப்புறம் ஆனா அது ஒரு கட்சி பத்திரிகை இல்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பத்திரிகையாளன் திமுக ரெண்டு இப்படி வரும் சார். பத்திரிகையாளன் திமுக ஆதரிக்க கூடாதா? பத்திரிகையாளன் திமுக ஆதரிக்க கூடாதா? நடுநிலை எங்க? நடுநிலைன்னு ஒண்ணு இளவு கிடையவே கிடையாது. நீங்க வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நடுநிலைன்னு. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றும் என்று முடிவு செய்ய போது நான் கடுமையாக எதிர்த்தேன் திமுகவை. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு உரிமை இருக்கு. அவர் ஆடிட்டரா, பத்திரிகையாளரா, அரசியல்வாதியா? முன்னாடி ஆடிட்டர், இப்ப பத்திரிகையாளர்ல அவர் ஒரு அப்படியா? பத்திரிகையின் ஆசிரியர். அப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி நீங்க பத்திரிகையாளரை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, பத்திரிகை ஆசிரியர் வேலை பத்திரிகையாளரை ஏத்துக்க மாட்டேன்னா செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ற உரிமை செந்தில் கிடையாது. என்ன இல்ல வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் ஆயிடுது. அப்ப அது அஜெண்டா ஆயிடும்ல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வருவாங்கன்னு சொல்றது கணிப்புல இருக்கு. 2 விஷயம். எஸ், அது என்னோட அஜெண்டா தான். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சார் நீங்களே திமுக ஆதரவாளர் தான் சொல்லட்டுமா? எப்படி நான் இப்ப நிரூபிக்கட்டுமா? நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு பழங்குடியின மாணவி இன்னைக்கு ஐஐடிக்குள்ள நுழைறான். இந்த திட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இது நல்ல விஷயம். நீங்க திமுக ஆதரவாளர். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமாண்ணா. நீங்க என் கருத்தை எதிர்கொள்ள முடியாம சமூக நீதி பேசக்கூடிய எல்லாருக்கும் நடக்கிற சிக்கல். அவன் கிடக்குறான் சார். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பத்திரிகையாளர் வேணாம், வள்ளியூர்காரர்னு போட்டுக்கிடுங்க, அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிடுங்க, நீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. திமுக அண்டான்னு என்ன நம்ம இந்த காதல வச்சு பேசினா இந்த காதல சத்தம் வருது. திமுக அண்டான்னு திமுக அண்டான்னு ஏன் சார்? ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆறா? அரசியல் கட்சி மேடைகளுக்கே போறது, மேடைகளுக்கு போய் ஒரு கட்சியின் மேடைகளுக்கு போய் பிரச்சாரம் செய்யறது, இவங்களுக்காக வாக்களிங்க பிரச்சாரம் செய்யறது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அந்த ஸ்டாண்டுக்கு போன பிறகு என்ன தப்பு நான் கேக்குறேன். இது என்னுடைய உரிமை. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எல்லாரும் படிச்சு டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேக்குறாரு. பேரலால அந்த பக்கம் நீங்க ஆடு மாடு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்கிறாரு. நீ ரொம்ப ஓவரா பேசுற போடா. அண்ணன் சீமான் அவர்கள் படித்த பொறியாளர்களையோ, படித்த மருத்துவர்களையோ, இல்ல படித்தவர்களையோ
நீ போயிட்டு ஒரு கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு இந்த தூக்குச்சட்டை தூக்கிக்கிட்டு நீ போயிட்டு கம்மங்காட்டுல போய் மாடு மேயி அப்படின்னு சொல்லல. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். ஆனா ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தவங்க பிள்ளைய ஆடு மாடு வளர்க்க சொல்றீங்க நீங்க. அப்படி சொல்லியே இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? இல்ல சார், எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆறீங்க, எல்லாரும் படிச்சு இன்ஜினியர் ஆறீங்க, என்ன யார் சாப்பாடு பண்ணணும்ல? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சீமான் போய் அரசியல் ரிசைன் பண்ணிட்டு போய் கஞ்சிக்கு வழியை பார்க்க சொல்லுங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்க. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? போய் ஏர் பிடிச்சி உள்ள சொல்லுங்க. 10-20 மாடை வாங்கி மேய்க்க சொல்லுங்க, எரும மாட்டை வாங்கி மேய்க்க சொல்லுங்க. ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். சீமான் சென்னையில ECRல சொகுது பங்களாவில் இருப்பார். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்ப அந்த இடமெல்லாம் காலி ஆகுது. நிறைய கிராமப்புறங்கள் குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு. அப்ப தக்க வைக்கணும்ல அவங்களுக்கு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. நீங்க விஞ்ஞானத்திற்கும் அறிவியலுக்கும் எதிராக தொடர்ந்து பேசி ஒரு தரப்பு மக்களை நீ கிராமத்திலே இரு, நீ வளராத, நீ படிக்காத, நீ அங்கே இரு, நீ உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினா. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். நீங்க பேசுறது இருக்குல்ல, நீங்க ரிவர்ஸ்ல இழுக்கிறீங்க, 100 வருஷம் பின்னாடி இழுக்கிறீங்க. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். தமிழ்நாட்டுல ஒரு நாள் பால் தேவை 7.5 கோடி லிட்டர். ஆனா ஆவின் உற்பத்தி செய்வது வெறும் 40 லட்சம் லிட்டர். 7.5 கோடி லிட்டர் எங்க இருக்கு? 40 லட்சம் லிட்டர் எங்க இருக்கு? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறுதுகிட்ட முண்டங்களா. எல்லாரும் டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு பேரலால அந்த பக்கம் நீங்க ஆடு மாடு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்கிறது. ஆவின் 40 லட்சம் லிட்டர் உற்பத்தி பண்ணுது. மற்ற தனியார் எல்லாம் சேர்த்து 2 கோடியே 25 லிட்டர் தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாடு பால் தேவை 7.5 கோடி லிட்டர். இப்ப இந்த 2.25 லட்சம் லிட்டர் இருக்கு இல்லையா, இது போக கிட்டத்தட்ட 5 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. எங்க இருந்து வருது? அக்கடை ஓங்கோல் வாரிசுகளுடைய தலைமை இடத்துல இருந்து பால் வருது. இப்ப ஏன் இந்த திராவிட கும்பல் கதறுது அப்படின்னு புரியுதா? கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. பழமைவாதம், அறிவியலுக்கு முரணாக, விஞ்ஞானத்திற்கு எதிராக இவர்கள் பேசுவது இயற்கை மீதான காதலில் அல்ல. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. இவங்க கிராமத்தில் இருக்க மாட்டாங்க, சென்னையில இருப்பாங்க, ECRல இருப்பாங்க, இம்போர்ட்டட் கார்ல போவாங்க. பிள்ளைங்க வெளிநாடு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும். போடுறது இம்போர்ட்டட் ஜீன்ஸ், செருப்பு, ஷூ எல்லாமே வேறையா இருக்கும். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.